ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஷாசு. இன்றைக்கி நம்ம டைட் ஆஃப் லவ் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ வாங்க எபிசோட் 7 போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம், நம்மளோட ஹேஜனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருக்கோம். ஸோ இப்போ அந்த சீன்லேருந்து தான் காமிக்கிறாங்க. ஹேஜன் மயக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறான். அந்த ஸ்டிக்கி நோட் இருக்குல்ல, அதில் என்ன எழுதியிருக்குன்னா மறக்காமல் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்கான். நம்ம ஹேஜுனுமே வந்து கண்ணை திறந்து பார்த்துட்டு அந்த ஸ்டிக்கி நோட்டை பார்த்துட்டு சந்தோஷப்படுறான். அவன் என்ன நினைக்கிறான்னா, ஹானோட கையெழுத்து கூட அவனை மாதிரியே ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டே சிரிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே அவன் மேலே பார்க்கும்போது ஒரு நோட் இருக்குது. ஸோ அந்த நோட்டில் நிறைய ப்ளூ பிரிண்ட்ஸ் அண்ட் டிசைன்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் என்ன நினைக்கிறான்னா, ஹான் ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்டுன்னு எனக்கு தெரியாது, அவர் வரைகிற ப்ளூ பிரிண்ட்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஹான் என்ன தான் பிஸியாக இருந்தாலுமே அவன் எனக்காக எல்லாமே கேர் பண்ணி எனக்காக திங்க் பண்ணுறதுனால மட்டும்தான் எனக்கு ஹானை ரொம்ப பிடிச்சிருக்குன்றத நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் வந்து நினைக்கிறான். ஸோ அப்படியே சீனை கட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ஹேஜன் என்ன பண்ணுறான்னா, ஹானோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அதில் ஒரு சின்ன ஃபோட்டோவும் அவன் பார்க்குறான். அது என்ன ஃபோட்டோன்னு சொல்லிட்டு கிளியராக வந்து எதுவும் காமிக்கல. பட் அதை பார்த்துட்டு அவனோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வந்து கொஞ்சம் டிம் ஆகுது. லைக் அவன் அதை நினச்சி ஒரு மாதிரி சோகமாக ஃபீல் பண்ணுறான். அதை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து நம்ம ஹான் வந்து உள்ளே வரான். என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம ஹேஜுன்மே இல்லை சும்மா தான் அப்படின்னு சொன்ன உடனே ஹானோட மடியில் படுத்துக்கிட்டு அவன் வந்து கேட்குறான், இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஹான் வந்து அதுக்கு பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணிக்காம, இது ரொம்ப டைமுக்கு முன்னாடி எடுத்த ஒரு பிக்சர், இதே நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி தானே எடுத்த, அப்பயே இது நீ இன்னும் வச்சுட்டு இருக்க, இதை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹானுமே அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோவை வாங்கி தூக்கி போட்டுட்டு, எப்போவுமே என் மனசில் நீ மட்டும்தான் இருப்ப அப்படின்னு நம்ம ஹானும் வந்து ஹேஜனை வந்து சமாதானப்படுத்துகிறான். ஸோ இப்போ 2 பேருமே நான் ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு ட்ரிங்க் இருக்குது, அது 2 பேருமே குடிக்கிறதோட இங்கே வந்து சீன் வந்து கட் ஆகுது. ஸோ இப்போ அடுத்த சீனில் என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம ஹேஜன் இருக்கிறான்ல, அவன் அந்த கேண்டில்ஸ் எல்லாமே வந்து பற்ற வச்சுட்டு வந்து உட்காடுறான். ஸோ இப்போ வந்து அவனுக்கு ஒரு கால் வருது. அவங்க அம்மா தான் வந்து கால் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட அவன் பேசுகிறான், அம்மா நான் அது மாதிரி ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு, என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், நீங்கள் சொன்னீங்கல்ல நம்ம பர்த்டே இப்போ நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்டோன்னா ரொம்ப நாள் நம்ம நல்லா வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் அவனுக்காக நூடுல்ஸ் செஞ்சு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம்மா அப்படின்ற மாதிரி அவன் ஃபோனில் பேசுகிறான். இது வந்து நம்ம ஹானுக்கு வந்து ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுது. ஸோ அவன் வந்து அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கண் கலங்குறான். ஆனால் அதை காமிச்சிக்காமல் அவன் என்ன சொல்கிறான்னா, கண்ணில் லைட்டாக தூசி விழுந்துருச்சு, நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்ற மாதிரி நம்ம ஹேஜன் கிட்ட சொல்கிறான். இப்போ வந்து அவனுடைய இதுவெல்லாம் சொல்கிறான். லைக் என்னோடய பர்த்டேக்கு ஒருத்தவங்க இப்போ தான் எனக்கு ஜென்யூனாக ஒருத்தவங்க விஷ் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் என் பர்த்டே நான் நல்லா செலிப்ரேட் பண்ணதே இல்லை, எங்கள் அப்பாவோட செக்யூரிட்டி தான் எப்பயுமே எனக்கு கேக்கோ இல்லை காசோ எடுத்துகிட்டு வந்து தருவாங்க, எங்கள் அப்பா கூட உட்காந்து நான் சாப்பிட்டது கூட இல்லை, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் வரைக்கும் எங்கள் அம்மாவை நான் பார்த்தது எனக்கு ஞாபகமே இல்லை, அதனால என் பிறந்த நாள் எப்பயுமே நான் வந்து செலிப்ரேட் அந்தளவுக்கு பண்ணதில்லை, ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் அது எனக்கு புதுசாக இருக்குது, எனக்காக நீ நூடுல்ஸ் செஞ்சு தர, உங்கள் அம்மா கிட்ட என்னை பற்றி சொல்கிற, இது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு தன் மனசில் இருக்க எல்லாத்தையுமே ஹான் வந்து ஹேஜன் கிட்ட சொல்கிறான். ஆனால் ஹேஜனுக்கு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போ ஹேஜன் என்ன பண்ணுறான்னா, கேமராவில் 2 பேரையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் எழுதுகிறான் என்னவோ. இப்போ ஹான் கிட்ட ஹேஜன் என்ன சொல்கிறான்னா, நான் இருக்கேன் உன் கூட எப்போவும், உனக்கு எதுனா பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, உன் கூட நான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்கே பேசிக்கிறாங்க. அப்படியே பொறுமையாக கிஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஹேஜன் என்ன பண்ணுறான்னா, அவனே ஃபஸ்ட்டு போய் கிஸ் பண்ணுறான். அதுக்கு ஹான் என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் போங்காட்டம், நான் தான் உன்னை ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹேஜன் என்ன பண்ணுறான்னா, இரு நீனும் கேக்கே சாப்பிடல, ஃபஸ்ட்டு கேக் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹானுமே வந்து கேக் சாப்பிட்றான். இப்போ இவங்களுக்கு கிஸ் பண்ணுறதுக்கு காரணம் வேறு ஒன்று தேவை போல இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த க்ரீம் வந்து லைட்டாக லிப்ஸில் ஒட்டி இருக்கிறதுனால அதை வைப் பண்ணுற மாதிரி அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் நம்ம ஹான் வந்து ஹேஜன் முகத்தில் வந்து மறுபடியும் க்ரீம் தடவிட்டு மறுபடியும் அதை வைப் பண்ணுற மாதிரி 2 பேருமே வந்து கிஸ் பண்ணி அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க.
இங்கே விட எபிசோட் 7 வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணுன்னா வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.